ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்கிறப்போ இன்ஜுரி வந்துருச்சா? காமன் சென்ஸ் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டும் வச்சு ஒரு சூப்பரான சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு இருக்கிறது இன்ஜுரியா இரிட்டேஷனா? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பெயின் வர்றது. இப்போ நீங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் ஒரு விதமான பெயின் வருது. அதுதான் இன்ஜுரி. இரிட்டேஷன் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், தானாகவே போயிடும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நவ் இன்ஜுரி, அன்எக்ஸ்பெக்டட் பெயின், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று மஸ்குலர் ஆர் டெண்டன் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னால வர இன்ஜுரி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஆனால் வேறு மாதிரியான இன்ஜுரி இருக்குது, அதாவது டயர்ட்னஸ், ஃபெட்டிக், எந்த மாதிரியான இன்ஜுரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் த்ரூ மாடிஃபிகேஷன் இன் ஆர் ஒர்க் அவுட். ஆல்ரைட், ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் கிடையாது, பெருசாக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குற அளவுக்கு இன்ஜுரி கிடையாது. நவ் லெட்ஸ் கெட் இன் டு ட்ரைனிங். அதுலேயும் குறிப்பாக ஹைப்போட்ராஃபிக் ட்ரைனிங். ஹைப்போட்ராஃபின்னு என்ன? மசில் பில்டிங் ஆர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் கண்டிஷனிங். இது எப்போ நடக்கும்? அந்த மசிலில் ஸ்ட்ரெஸ் மூலமாக நடக்கும். இப்போ இந்த மசிலில் ஸ்ட்ரெஸ் எப்படி உண்டாக்கலாம்? There are different options, different methods, which is what we need to focus on. ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் சேம் கிடையாது. இதில் ஒரு சில ஆப்ஷன் இன்ஜுரியை இன்னும் ஜாஸ்தியாக காட்டும், பல ஆப்ஷன்ஸ் இன்ஜுரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எது நல்லது, எது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணணும். ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களே நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கணும். ட்ரைனிங் பண்ணணுமா இல்லை வேண்டாமா? அதுக்கு பதில் நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரைனிங் பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் மெத்தட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, லெட்ஸே அந்த ட்ரைனிங் பண்ண உடனே பெயின் 2 மடங்கு 3 மடங்கு அப்படியே கூடுதுன்னா அந்த ட்ரைனிங் வேண்டாம், அந்த மாதிரியான ட்ரைனிங் வேண்டாம். ஆனால் ஒரு சில ட்ரைனிங் மெத்தடில் உங்களுக்கு பெயின் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாம். அதுவே ஒரு சில ட்ரைனிங்கில் உங்களுக்கு பெயின் அப்படியே ரெடியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க, கண்டினியூ த ட்ரைனிங். ஸோ மேனிப்புலேஷன் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் இன் ஆர் அப்ரோச். அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம நம்மளோட சேஃப் ஜோனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு மெத்தட் சூஸ் பண்ணுறோம், ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம், அதில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், பெயின் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். பெயின் இல்லை அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணுறோம், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், திருப்போ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபீட்பேக் லூப்பில் நம்ம போகி தான் இன்ஜுரியை ஓவர் கம் பண்ணி ட்ரைனிங் பக்கம் வரலாம். கம்மிங் டு மேனிப்புலேஷன்ஸ். ஸோ எதை நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் ரேங்க் நம்பர் 1, ப்ரையாரிட்டி நம்பர் 1. ஏன்னா இதில் இருக்க வேரியபிள்ஸை நம்ம மாடிஃபை மேனிப்புலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கேட்டகரி 2 பக்கம் போகணும். அதுவும் முடியலன்னா தான் கேட்டகரி 3 பக்கம் போகணும். கேட்டகரி 1ல் அதாவது ப்ரையாரிட்டி நம்பர் 1ல் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேரியபிள் லோட் மேனிப்புலேஷன், அதாவது வெயிட்ஸை கம்மி பண்ணி ஒர்க் அவுட்ஸை பண்ணுறது. எதனால் இப்படி பண்ணுறோம்? ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்போவில் ஜாயிண்ட் பெயின் இருக்குது. அப்போது பைசப் கர்லில் நீங்கள் 40 கிலோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் ட்ரை 10, 15 அண்ட் 20 கிலோஸ். ஒருவேளை லோட் கம்மி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெம்போவை கண்ட்ரோல் பண்ணணும். வாட் இஸ் டெம்போ? ஸ்பீட், பேஸ், அதாவது ஸ்லோவாக பண்ண ட்ரை பண்ணணும். ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக லோட் கம்மியாயிடும். பட் ரிமெம்பர் ஒன் திங், ரொம்ப ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி அடி வாங்கும். அப்படி லோடும் கம்மி பண்ண முடியல, டெம்போவும் ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸசைஸ் செலெக்ஷன் பக்கம் போகணும். லெட்ஸே நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ண உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா யூ கேன் ட்ரை லஞ்சஸ் ஆர் பெண்டுலம் ஸ்குவாட்ஸ் ஆர் க்ளூட் பிரிட்ஜஸ். கேட்டகரி 1 ஃபாலோ பண்ண முடியாதவங்க கேட்டகரி 2 பக்கம் போகலாம். இதுலேயுமே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இதை நம்ம மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் வேரியபிள் ரெஸ்ட் பீரியட்ஸ், அதாவது 2 செட்ஸுக்கு நடுவில் நம்ம கொடுக்குற டைம் ஃபார் ரெஸ்ட். ஜென்ரலாக நம்ம ஒரு 40 செகண்ட்ஸ் to 1 minute வரைக்கும் ரெஸ்ட் கொடுப்போம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு இன்ஜுரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 minutes to 3 minutes வரைக்கும் ரெஸ்ட் பீரியட் ட்ரை பண்ணலாம்.
ஒருவேளை ரெஸ்ட் பீரியடும் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்க மாட்டேங்குது, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னிக் பக்கம் போகலாம். அதாவது டெக்னிக் மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸில் வந்து பெயின் எடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுப்பைனோ இல்லை ப்ரோனேஷன் கிரிப்புக்கு பதிலாக ஹேமர் கிரிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தெர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் டெக்னிக் தட் யூ கேன் மேனிப்புலேட். தட்ஸ் கால்ட் பிஎஃப்ஆர், பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிஎஃப்ஆர் தெரியலனா அந்த பக்கமே போகாதீங்க. நவ் லெட்ஸ் கம் டு கேட்டகரி ஆர் ப்ரையாரிட்டி நம்பர் 3. இப்போது இதுலையுமே வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ ஒரு மசிலை நம்ம வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டில் அதுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தா தான் வந்து அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், நல்ல ஒரு க்ரோத் சிக்னல்ஸ் போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட்டுக்கு நம்ம வந்து இங்கேருந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரெஸ் அடிப்போம் இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் இந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஃபாலோ partial range of movement. For example, like this or like this. So you have to find your sweet spot. Once அந்த sweet spot உங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த கேட்டகரியில் ரெண்டாவது வர வேரியபிள் வந்து ப்ராக்சிமிட்டி டு ஃபெயிலியர். அதாவது ஃபெயிலியர் கிட்ட போகிறது. ஸோ இன்ஜர்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர் கிட்ட போகக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டே அவே ஃப்ரம் இட். ஒரு 50% ட்ராவல் பண்ணலாம். அகெயின் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து ஒரு 75% வரைக்கும் ஃபெயிலியர் கிட்ட ட்ரை பண்ணலாம். ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரையல் அண்ட் எரரில் திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு 90% to 100% ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம். ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் ஃபெயிலியர் அன்டில் த டைம் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் கம்மிங் க்ளோஸ் டு த ஃபெயிலியர். மெடிசின் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதோட டோசேஜ் லெவலில் கம்மி பண்ணிவிடுவோம். ஹைப்போட்ரோஃபியில் ஒர்க் அவுட்ஸில் டோசேஜ்னால் என்ன? வால்யூம். தட்ஸ் இட். தட்ஸ் ஆர் லாஸ்ட் வேரியபிள் ஃபார் மேனிப்புலேஷன். வால்யூமை அப்படியே கம்மி பண்ணுங்கள். வால்யூம் ஓவர் ஸ்ப்ரெட் ஆஃப் 1 வீக். பாதி வால்யூம் அப்படியே கம்மி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் அண்ட் எரரில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க அன்டில் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ இன்றைக்கி வீடியோ மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அதாவது இன்ஜுரி இருந்தாலும் நம்மளால் சேஃபாக ஒர்க் அவுட் பக்கம் போகலாம். பட் ரிமெம்பர் ஒன் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், இன்ஜுரி வந்து சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பக்கம் போகணும். அதாவது டாக்டரை போய் பார்க்கணும். ஆனால் இன்ஜுரி வந்து மைல்டாக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற வேரியபிள்ஸ், டோட்டல் தெர் ஆர் 9 வேரியபிள்ஸ். இதை வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் பக்கம் வரலாம். Remember one thing, not only in training, you are never broken. All you need is a smarter approach.